ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட சேனலுக்கு உங்களை அனைவரும் வரவேற்கிறேன். இன்னைக்கு பியூட்டிஃபுல் ரீடிங் லார்ட் சிவபெருமான் இந்த ஒரு ஸ்பெஷல் டைம்ல இந்த டைம் போர்ட்டல் நல்லா ஓப்பன் ஆகக்கூடிய டைம், வெரி குட் டைமிங். சிவபெருமான் உங்களுக்கு என்ன மெசேஜ் வச்சிருக்காங்க, உங்களுடைய விஷஸை ஃபுல்ஃபில் பண்ண இருக்காங்க. என்ன ஒரு விஷஸ் பார்க்கலாம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1, expect a powerful change. Pile number 2, a new romantic cycle begins. Pile number 3, the answers you need are coming. ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற இந்த வேர்ட்ஸை வச்சும் சூஸ் பண்ணலாம், இல்லை இங்கே இருக்கிற ஃபோட்டோஸை வச்சும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பர்சனல் ரீடிங், பர்சனல் டேரோ கிளாஸஸ் 1-to-1 செஷன்ஸ் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் லேர்ன் பண்ணலாம். டேரோ கிளாஸஸும் சரி, பர்சனல் ரீடிங் உங்கள் தனிப்பட்ட சூழ்நிலைக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் பர்சனல் காண்டாக்டுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வச்சு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, பைல் சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். 1, 2, 3. ஸோ உங்களுடைய எந்த விஷ் இந்த டைம்ல ஃபுல்ஃபில் ஆக காத்திருக்கு? ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். ஓகே, டைம் ஸ்டாம்ப். பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் எக்ஸ்பெக்ட் பவர்ஃபுல் சேஞ்ச் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். ஓகே, ஸோ என்ன ஒரு விஷ் சிவபெருமான் உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ண ரெடியா இருக்காங்க? ஓகே, ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ், டெய்லி ஷார்ட்ஸ் என்னால் யூடியூப்லேயும் நான் போட ட்ரை பண்ணுறேன். பட் இன்ஸ்டாகிராமில் இதே டேரோட் இன்சைட் தமிழ் பேஜ்லேயே தான் இருக்குது. லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பேஜ்லேயே ஷார்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் புதுசாக டேரோட் ஸ்ப்ரெடை லான்ச் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸும் கொண்டு வரத்துக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது பர்சனல் ரீடிங் எடுத்துக்கிறவங்களுக்கு டேரோட் ஸ்ப்ரெட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் அடுத்த கம்யூனிட்டி, டேரோ கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் நான் யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் நான் போடணும். ஸோ இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கவங்க இன்ஸ்டாகிராம் என்னோட பேஜுமே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிறைய அப்டேட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அதிலும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா யூடியூப்ல போட முடியாத ஒரு சில விஷயங்களை நான் இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, வெரி குட். ஆக்சுவலி எடுத்த உடனே ஒரு நல்ல ஒரு எனர்ஜி வந்திருக்கு. பார்ப்போம். ஓகே, பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஓகே, இந்த பீரியட் ஆஃப் டைம்ல உங்களோட ஆக்சுவலி இந்த ஒரு பீரியட் டைம்லையுமே, இந்த செப்டம்பர் எண்டு இதுலையுமே போர்ட்டல் வில் பி ஓப்பனிங். ஓகேங்களா? ஸோ எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன், எனர்ஜி எல்லாம் மாறுறது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டைம்ல. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள்
நிறைய விஷயங்கள், நிறைய ஆசைகள் எல்லாமே வந்துட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் உங்களுடைய இன்ட்யூஷன், உள்ளுணர்வு, அதை வந்துட்டு ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய டைம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டிவைனோட கனெக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு சில பேர் வந்துட்டு ஸ்பிரிச்சுவலி நான் வந்துட்டு நிறைய விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறேன், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. அதே மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் விதத்துலையுமே, டிவோஷனல், இந்த ஃபீல்டுலையுமே வந்துட்டு நான் நிறைய செய்யணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க தாராளமாக இந்த போர்ட்டல் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு செல்ஃபாக ஒரு பவர் கிடைச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் மற்றவங்க கிட்ட போய் இது எப்படி செய்யலாம், அதோட ஐடியா வேணும், ஐடியா சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, இந்த மாதிரி மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருந்த நம்பர் ஒன், இந்த டைம்ல வந்து இந்த போர்ட்டல் பீரியட் ஆஃப் டைம்ல உங்களுக்குள்ளே நிறைய ஐடியாஸ் வரும். உங்க மைண்ட் ரொம்ப பாசிட்டிவான ஒரு தாட்ஸை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும், கொண்டு வரும். ஓகேங்களா? ஒரு சில பேர் ஏதோ ஒரு ஹேபிட்டோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்திலிருந்து வெளியே வருவீங்க இந்த டைம் பீரியட். இது வந்து உங்களுடைய டே டு டே ஹேபிட்ஸாக கூட இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும், உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த போர்ட்டல் வந்து டெஃபினெட்லி ஒரு பவர்ஃபுல் சேஞ்ச் தான். See, look at this. இந்த இமேஜை பாருங்களேன். இந்த இமேஜை பார்த்துட்டு பவர்ஃபுல் சேஞ்ச். இந்த இமேஜை பாருங்களேன், எப்படி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸ், அவேக்கனிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஒரு குட் நியூஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த குட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது டெஃபினெட்லி வந்துட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றா இருக்கும். அது ரொம்ப பெரிய குட் நியூஸ்ன்னு சொல்ல முடியாது, ஆனால் தேவையான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஓகேங்களா? நீங்க இப்போ ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர விடாம பிடிச்சு வச்சிருக்கு அப்படின்னா அதிலிருந்து நீங்க நகர்ந்த அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு அந்த ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவி செய்யும். ஓகே, இந்த பீரியட் ஆஃப் டைமில் சைலன்ஸ் அதை கடைப்பிடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் தனிமையாக இருந்து உங்களுக்காக யோசிக்கிறது, கிடைக்கிற டைமை உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது, சைலன்ஸ், அதிகமாக பேசாமல் அமைதியாக வந்துட்டு உங்களோட நீங்கள் கனெக்ட் ஆகிறது, டிவைனோட கனெக்ட் ஆகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்ஃபேக்ட் உங்களுக்குள்ளேயுமே வந்துட்டு ஒரு சில பேருக்கு இப்போ நீங்கள் நிறையா ஃப்ரெண்ட்ஸோட ட்ராவல் பண்ணுற பர்சன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் உங்களோட கனெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. See, look at the energy. சரி, ரொம்ப நாளாக வந்துட்டு நீங்கள் ஆசைப்படுற ஒரு விஷயம் என்னவா இருக்கும் தெரியுங்களா? இப்போ இருக்கிற சூழ்நிலையிலிருந்து நான் வெளியே வந்தால் போதும், எனக்கு அதுதான் பெரிய ஆசை. இதோ ரொம்ப ஒரு குழப்பத்தில், ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு இருட்டில் இருக்க மாதிரியும் ஒரு பயத்தோடு இருக்க மாதிரியும் இருக்கு உங்களுக்கு. நான் இப்போ ஏதோ ஒரு சூழ்நிலை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம், அதிலிருந்து நான் வெளியே வந்தாவே எனக்கு போதும், என்னோட பெரிய ஆசை அதுதான். இப்போ எஸ், அப்சல்யூட்லி வெளியே வரீங்க. இந்த ரெண்டோட எனர்ஜி வாஸ் வெரி குட். ஓகேங்களா? உங்களோட எமோஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேங்களா? சரிசமமாக இருக்கும். ரொம்ப ஓவராக ஃபீல் பண்ண மாட்டீங்க, ரொம்ப ஓவராக எமோஷனல், சரிசமமாக இருக்கும் இந்த டைம் பீரியடில். ஸோ இந்த டைம் பீரியடில் எக்ஸ்பிரஷன் ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்துலேருந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு, நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் நடக்கிறதுக்கும் கிடைக்கிறதுக்கும் அந்த ஒரு
செல்ஃப் எக்ஸ்பிரஷன், உங்களோட டேலண்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும், மனசில் இருக்கிற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை வெளியே கொண்டு வரணும். அதை நீங்கள் வெளியே கொண்டு வரத்துக்கு சிவபெருமான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. டோன்ட் வரி. ஓகே, ஸோ எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கு. சரி, இது ரெண்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்னர் ஃபயர், அந்த பேஷன் வெளியே வரும். கொஞ்சம் கொஞ்சமா, எடுத்த உடனே எக்ஸாக்ட்லி 100% சொல்ல முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரும். அது நீங்க உணர்வீங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ இது ரொம்ப சீரியஸா நீங்க எடுத்துக்கிட்டு பண்ணா, ஓகே நானும் பாக்குறேன் அந்த மாதிரி இந்த டெஸ்ட் பண்றது இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நோ யூஸ். இது சிவபெருமான் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ். ஓகே, ஸோ கமெண்ட் செக்ஷன்ல ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை வந்துட்டு நீங்க டெக்ஸ்ட் பண்ணிட்டு அதோட எனர்ஜியை கிளைம் பண்ணுங்க. நன்றி. Pile number 2. A new romantic cycle begins. ஓகே, உங்களோட ரீடிங் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ ரீடிங்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி pile number 2 டெய்லி ஷார்ட்ஸ் என்னோட யூடியூப்பில் நான் போடுறேன், பட் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ டேரோட் இன்சைட் தமிழ்ங்கிற பேஜ்லேயே தான் வந்துட்டு இருக்கும். ஸோ இன்ஸ்டாகிராமில் ரெகுலர் அப்டேட்ஸ் இருக்கும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் புதுசாக லான்ச் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்ட்லி டேரோட் ஸ்ப்ரெட்ஸ் அது வந்து லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் பர்சனல் ரீடிங்க்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன். டேரோ கம்யூனிட்டி, யூடியூப் கம்யூனிட்டிலேயே நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணுவேன் வெரி சூன். பட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கவங்க என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜஸும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தேட் உங்களுக்கு இன்னும் இதில் யூடியூப்ல கொண்டு வர முடியாத நிறைய விஷயங்கள் இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு நான் லான்ச் பண்றேன். ஓகே, okay. A new romantic cycle begins. Travel. Okay. Friendship. Pile number 2. See, pile number 2. A new romantic cycle beginsங்கிறது ஆல்மோஸ்ட் அதுவே ஒரு இது ஸ்டார்டிங்காக வந்துருச்சு. இந்த டைமில் நீங்கள் சிங்கிளாக இருந்தாலும் சரி, ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, ஒரு குட் லவ் உங்களை நோக்கி வருது. ஸோ இந்த ஒரு லவ்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நீங்கள் ஒரு உங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரி, ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு லவ் விஷயத்தில் ரொம்ப ஒரு கனவுகள் இருக்குல்ல, ட்ரீம்ஸ், அந்த ட்ரீம்ஸ் ஃபுல்ஃபில் ஆகும். ஓகே, ஒரு சில பேருக்கு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் பாசிபிள். அதாவது எய்தர் உங்களுடைய பார்ட்னர், அந்த பர்சன் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கலாம். நீங்கள் ரெண்டு பேரும் குட் பி அப்ராடில் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு வெறும் ஃபோன் கால் சேட்டிங்கில் அப்படியே தான் வந்துட்டு அந்த பாண்டிங் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி ஸ்டார்ட்டே ஆகியிருக்கும், ரைட்? ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டேர்ன் லவ் கூட பாசிபிள். ஓகேங்களா? ஸோ எடுத்த உடனே லவ்ங்கிறத தாண்டி அந்த ஒரு பாண்டில் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது டெஃபினெட்லி வந்துட்டு இருக்கும். அண்ட் உங்களுடைய எல்லா ரிலேஷன்ஷிப்லையுமே பைல் நம்பர் 2 ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வந்துட்டு இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? அண்ட் அந்த ஒரு நியூ லவ் இஸ் பாசிபிள். ஒரு சில பேருக்கு நீங்கள் ஆல்ரெடி நான் மேரீடு, நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன்னு சொல்கிறவங்களுக்குமே அந்த லவ்வை இது வரைக்கும் உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் லவ்வில் நிறைய பிளாக்கேஜஸ் இருக்குது, தடைகள் இருக்குது, எங்களால் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல, ப்ராப்ளம்ஸாக இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கும் ரெண்டு பேரும் அந்த லவ்வை மறுபடியும் ஒன்ஸ் அகெயின் அந்த ஒரு ஸ்பார்க்னஸ், அந்த ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு, வெளிப்படையாக சொல்கிறதுக்கு சூழ்நிலைகள் அமையும். ஓகே, ஸோ யூஸ் தட் சான்ஸ், அந்த சான்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்ன அப்படின்னா வந்து உங்களுடைய லவ்லே பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் சரிசமமாக, ஈக்குவாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிசமமாக இருக்கணும். நீங்கள் லவ் கொடுக்குறீங்களா, அவங்களும் கொடுக்கணும்.
ஆனால் உங்களோட இதில் எப்பயுமே ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா, ஒருத்தர் கிவராக இருப்பீங்க, ஒருத்தர் ரிசீவராக இருப்பீங்க. ஒருத்தவங்க லவ் கொடுப்பாங்க, இன்னொருத்தவங்க அதை வந்து அந்த லவ் ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு ப்ராப்ளமாக இருக்கு. ஸோ வரக்கூடிய நாட்களும் சரி, இனிமேலும் சரி, அந்த ஈக்குவாலிட்டி முக்கியம். ஓகேங்களா? இந்த விஷயம் வந்து இட்ஸ் உங்களை வந்து நல்லா மாற்றும். இந்த ரிலேஷன்ஷிப்பு ஓப்பனாக சொல்லணும்னா, உங்களோட பிஹேவியர்ல இருந்து, நடவடிக்கைகள்ல இருந்து, உங்க எண்ணங்கள்ல இருந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு மாற்றும். ஒரு இன்னர் ஹாப்பினஸ் சொல்லாமா, அதாவது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு குழந்தைத்தனத்தை வெளியே கொண்டு வரும். ஓ, நிறைய அங்கே இருக்கு. ஓகே, அதான். அதாவது இந்த இது எப்படின்னா, எக்ஸ்பிரஷன் வந்து வெரி குயிக்கா இருக்கும். நல்லா யோசிச்சுட்டு நான் வந்து சொல்றேன் அப்படிங்கிறது வந்து இல்லாம, எய்தர் நீங்களோ இல்ல அந்த பர்சனோ பார்த்த உடனே டக்குன்னு ஒரு ஃபீலிங் வந்து வெரி சூன் எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி இருக்கு. டிலே அப்படிங்கிறது இல்லை. சரி, உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நீங்க ஆசைப்படுற அந்த ஒரு லவ் உங்களை நோக்கி வரும். மோஸ்ட்லி லவ் தான் உங்களுக்கு வந்து கேட்கறதாவே இருக்கும். அண்ட் இன்னொரு சில பேர் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்லயுமே வந்துட்டு லவ் எதிர்பார்க்கலாம். அதாவது உங்களோட ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு பேசவே மாட்டேங்கிறாங்க, ப்ராப்ளம் ஆயிடுச்சு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க, பேச மாட்டுறாங்க, அந்த பிரச்சனைகளும் சரியாகும். ஓகே, ஃபைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் அதுதான், ஜஸ்ட் அந்த ஒரு ஸ்பார்க்னஸ் இஸ் கம்மிங் பேக். ஓகே, ஸோ எனக்கு வந்துட்டு ஃபைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு லவ்வாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், எந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் பிரச்சனைகள் இருக்குது, அதில் மறுபடியும் ஒன்ஸ் அகெயின் லவ் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லவ் வர காத்திருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் ஃபைல் நம்பர் 2. தேங்க்யூ. ஃபைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த ஃபைல் த ஆன்சர்ஸ் யூ நீட் ஆர் கம்மிங். ஃபைல் நம்பர் 3. சரி, ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ், டெய்லி ஷார்ட்ஸ் வந்துட்டு யூடியூப்லேயும் போடுவேன் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ரெகுலராக இருக்குது. ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் புதுசாக லான்ச் பண்ணிட்டு இருக்கேன். டேரோட் ஸ்ப்ரெட் இப்போ ரீசெண்ட்லி லான்ச் பண்ணியிருக்கேன். இப்போ பர்சனல் ரீடிங் பார்க்குறவங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டேரோட் ஸ்ப்ரெட்டு. ஸோ டேரோட் இன்சைட் தமிழ் பேஜ்லேயே வந்துட்டு இருக்கும், இன்ஸ்டாகிராம்லேயும் கூட. ஸோ யூடியூப் கம்யூனிட்டியில் வரக்கூடிய நாட்கள் வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஒரு சில விஷயங்கள் என்னால் இங்கே யூடியூப்ல போஸ்ட் பண்ண முடியாததை நான் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணுவேன். ஸோ தட் உங்களுக்கு அங்கேயும் ரெகுலர் அப்டேட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஃபைல் நம்பர் 3. ஃபைல் நம்பர் 3க்கு 3 கார்டு வந்திருக்கு. வெரி குட். ஃபைன். ஃபைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்களோட லைஃப்ல இது வந்து ஒரு கரண்ட்லி இருக்கிற உறவாக இருக்கலாம், இல்லை முடிஞ்சு போன உறவாக இருக்கலாம். ஏதோ ஒரு உறவுல நம்பிக்கை போயிருக்கும் உங்களுக்கு. திரும்பி மறுபடியும் அவங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை வர மாதிரி ஒரு சில விஷயங்கள் அவங்க செய்ய வாய்ப்புகள் இருக்கு. யாரோ உங்களை நினைச்சு ரிக்ரெட் பண்ற மாதிரி இருக்கு உங்க விஷயத்துல முக்கியமாக. ஆனா அவங்க இது வரைக்கும் வெளிப்படையாக சொல்லியிருக்க வாய்ப்புகள் இல்லை. ஆனா இனிமேல் வந்துட்டு சொல்லுவாங்க. அந்த பர்சன் உங்களோட டிஸ்டன்ஸ்ல இருக்கலாம், கூடயே இருந்தாலும், அதாவது பிசிக்கலியும் டிஸ்டன்ஸ்ல இருக்கலாம். நீங்க வேற ஊர், அவங்க வேற ஊர், அப்படி இருக்கலாம். இல்ல கூடயே இருந்தாலும் டெய்லியும் நீங்க பாக்குறீங்க, ஃபேமிலி தாங்க அவங்க அப்படின்னு சொன்னா கூட
உங்களுக்குள்ளார ஒரு இடைவேளைங்கிறது இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு பதில் கிடைக்குது. பிரச்சனைகளா? திருப்பி நம்பிக்கை மறுபடியும் அவங்க மேல வரதா? எஸ், எதிர்பார்க்கலாம் இந்த டைம்ல. சிவபெருமான் சொல்லக்கூடிய விஷயம் ரிலாக்ஸ். நீங்க நிறைய ஆசைப்படுறீங்க ஒரு பக்கம், ஆனாலும் இன்னொரு பக்கம் ஒரு பயம், ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கு. பைல் நம்பர் 3 உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நம்பிக்கை. ஒரு தடவை ஒரு பர்சன் உங்களோட நம்பிக்கையை உடைச்சிட்டாங்க அப்படின்னா திருப்பி நீங்க அவங்க என்ன செஞ்சாலும் அவங்கள நம்புறது ரொம்ப கஷ்டம். நம்பவே மாட்டீங்க. அவங்க உண்மையை ப்ரூவ் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு சின்னதாவது அவங்க மேல டவுட் இருக்கும். பிகாஸ் பைல் நம்பர் 3 வெரி ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். லைஃப்ல லவ், நம்பிக்கை இதுல ஒன்ஸ் அது உடஞ்சிருச்சு, பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி நீங்க என்ன நடந்தாலும் நம்ப மாட்டீங்க. ஸோ அது ஒரு விஷயம் இங்க இருக்கு. சிவபெருமான் சொல்றது என்ன அப்படின்னா ட்ரஸ்ட். ஓகேங்களா? அண்ட் உங்களுடைய பழைய ட்ராமாவாக இருக்கட்டும், பழைய ஏதோ ஒரு விஷயம் உங்களை வீக் ஆக்கிக்கிட்டே வருது, பலவீனமாக்கிக்கிட்டே இருக்கு. அது மோஸ்ட்லி ஒரு நபராக இருக்கலாம், இல்லை ஒரு எண்ணங்களாக இருக்கலாம், மெமரிஸ். ஸோ அதில் உங்களுக்கு டெஃபினெட்லி ஒரு பதில் இருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் கேட்குற ஒரு கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த டைம் பீரியட்ல. ஓகே, ஸோ ரிலாக்ஸ். இது என்ன அப்படின்னா, நீங்க எதிர்பார்த்த நபர், எதிர்பார்க்காத நபர், அவங்க கிட்ட இருந்து கூட நீங்க கேட்குற கேள்விக்கான பதில் வரலாம். ஓகே, ஸோ பி ரெடி ஃபார் த சர்ப்ரைஸ். ஓகே, சரி, நீங்க என்னைக்கும் ஒரு விஷயம் பைல் நம்பர் 3 நீங்க ஆசைப்பட்டது இப்போ நிறைய ஆசைப்படக்கூடிய நபர் தான். ஆனா இப்போ ஆசைப்பட்டதை தாண்டி என்னைக்கோ ஆசைப்பட்டு இருப்பீங்க ஒரு விஷயத்துக்கு, ஆனா அதை மறந்துருப்பீங்க கூட. அது நடக்க வாய்ப்பு இருக்கு, அது உங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஓகே, God King of Swords, Knight of Wands, beautiful. சரி, எல்லாமே பைல் நம்பர் 3க்கு வெரி ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜஸ் தான், டைரக்ட் ஆன்சர்ஸ். அதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பதிலாக இருக்கட்டும், நீங்க ஆசைப்படுற விஷயமாக இருக்கட்டும், அது நேரடியாக உங்ககிட்டே சேரும். மறைமுகமா வராம, மறைமுகமா பதிலோ விஷஸோ வராம நேரடியா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அண்ட் இந்த டைம் பீரியட்ல நீங்க ஒரு கோல் வச்சிருப்பீங்க. முக்கியமா நான் யாருன்னு நான் நிரூபிச்சு காமிக்கணும், என் டேலண்ட் என்னன்னு நான் காமிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு பிளானிங்கிறது தேவை. ஸோ இந்த டைம்ல உங்களோட பிளானிங்கை கேட்டுட்டு உதவி செய்யறதுக்கு டெஃபினெட்லி யாரோ ஒருத்தவங்க வருவாங்க. நீங்க எதிர்பார்க்காத டைம்ல அந்த நபர் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருப்பாங்க. எப்படி மீட் பண்ணுவாங்க, எப்படி உங்க வாழ்க்கையில கனெக்ட் ஆவாங்கங்கிறது உங்களுக்கே தெரியாது. பட் ஆனால் அந்த ரைட் டைம் வரும்பொழுது கண்டிப்பாக கனெக்ட் ஆவாங்க உங்களுக்கு. ஓகேவா? ஸோ வெரி குட் டைம். போர்ட்டல் எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ஃபியூச்சருக்கான பிளானிங்கை போட ஆரம்பிக்கலாம். எனக்கு இதை செய்யணும்னு ஆசை, இந்த பண்ணணும்னு ஆசைன்னு இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கூட சொல்லலாம். யூஸ் பண்ணணும். பிளான், மேக் பிளான்ஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராட்டஜி இஸ் இம்பார்ட்டன்ட். இது என்னன்னா, சிவபெருமான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு சில விஷயங்களை நீங்க ட்ரஸ்ட், நம்புங்க, உங்களால செய்ய முடியும்னு. தென் ரிலீஸ் இட். அதுவே எனக்கு நடக்குமா நடக்காதான்ற பயத்தோடையே நீங்க வர்ற ஆன்சரையும் குழப்பி விட்றாதீங்க. பிகாஸ் ஓவர் திங்கிங் இருக்கா? பைல் நம்பர் 3, கேர்ஃபுல். ஓகே, ஸோ டெஃபினெட்லி நீங்க ஆசைப்பட்ட விஷயம் உங்களை நோக்கி வருது. உங்களோட growthக்கான பிளானிங்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகே, அண்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு மீட்டிங் எதிர்பார்க்கலாம். பர்சனல் மீட்டிங் இல்லை ப்ரொஃபஷனல் மீட்டிங், ஒரு ஸ்பெஷல் பர்சனோட நடக்க வாய்ப்பு இருக்கு. எனி டைம் இந்த பீரியட்ல இருந்து. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. கமெண்ட் செக்ஷன்ல ஓம் நம சிவாய டைப் பண்ணி கிளைம் பண்ணுங்க எனர்ஜி. தேங்க்யூ.
3 ஃபைலுமே சிவபெருமான் கொடுத்த பியூட்டிஃபுல்லான மெசேஜஸ் பார்த்தாச்சு. இது எல்லாமே ஜென்ரல் ரீடிங். பர்சனலாக தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்கு. நன்றி.